Good morning, students. Welcome to Abdul Kalam NEET Academy. Myself, Sivakumar, Physics faculty from Trichy. Right? So, crash course வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த crash courseல நம்ம வந்து எவ்வளோ போர்ஷன்ஸை கவர் அப் பண்ண முடியும். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டர்ஸில் இருப்பாங்க. ஸோ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் +2 முடிச்சுட்டு கிராஷ் கோர்ஸ் உள்ளே வர போகிறீங்க. ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, கிராஷ் கோர்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ரிப்பீட்டர்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஃபிசிக்ஸில் மெயின் டார்கெட் ஒரு 150 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ மினிமம் ஒரு 70% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாலே நம்ம வந்து மெரிட்டில் உள்ளே போகலாம். ஸோ மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, இந்த கிராஷ் கோர்ஸில் எந்த சாப்டர்ஸை கவரப் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் சிலபஸ் கவரப் ஆகி 130லேருந்து 150 மார்க்ஸ்க்குள்ளே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ரிப்பீட்டர்ஸ், கிராஷ் கோர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அன்வான்ட் டாபிக்ஸை நம்மளால் ஈஸியாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்கோரிங்க்கு என்ன கான்சன்ட்ரேஷனோ அதை பார்க்கலாம். ஸோ வில் கெட் பேக் இன் டு த டாபிக்ஸ். என்னென்ன டாபிக்ஸ் நமக்கு வந்து மொத்தமாக 28 சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அதில் எந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நம்ம கவரப் பண்ணால் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஃபிசிக்ஸில். இந்த பேட்டர்னில் தான் நம்ம கிராஷ் கோர்ஸ்லையும் டீச் பண்ண போகிறோம். ரிவிஷனும் இந்த பேட்டர்னில் தான் நடக்க போகுது. ரிப்பீட்டர்ஸ்க்கான ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸும் இதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் வெயிட்டேஜ் உள்ள சாப்டர்ஸ். இது எல்லாத்தாலையும் ஈஸியாக கவரப் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். +1ல் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஃபஸ்ட்டு சாப்டர். இங்கே இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் வந்து 2 கொஷின் வெயிட்டேஜ். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் வெயிட்டேஜ் வந்து 2. ஸோ சம்டைம்ஸ் 3 கொஷின்ஸ் கூட போகலாம். இதில் என்னெல்லாம் கவரப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கண்டிப்பாக கவரப் பண்ணணும். ஒரு ஈஸியான கொஷின்ஸ் வரும். எரர்ஸ், ஸோ எரர்ஸ் என்னென்னு தெரியும். டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் கவர் பண்ண முடியும். இது ஒரு ஈஸியான சாப்டர், +1 +2 ரெண்டுலேயுமே. ஸோ 2 கொஷின்லேருந்து 3 கொஷினுக்கான வெயிட்டேஜ் இந்த சாப்டர்ஸில் நமக்கு இருக்குது. ஸோ இந்த சாப்டர்ஸ் ஈஸியான சாப்டர்ஸ் கவர் பண்ண முடியும், ஷார்ட் டேர்மில் கவர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான டாபிக். அடுத்தது வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நம்ம கைனமேட்டிக்ஸ் போகாமல் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த டாப்பிக்கில். ஸோ இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் நம்ம முக்கியமாக கவர் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் ஆஃப் மாஸ், அந்த போர்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ணணும். சென்டர் ஆஃப் மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, கொல்யூஷன், ரோலிங் மோஷன், ஸ்லிப்பிங் எனர்ஜி, டார்க். இந்த சாப்டர்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சாப்டரை ஸ்கிப் பண்ண முடியாது. எதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சென்டர் ஆஃப் மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரோலிங் மோஷன், ஸ்லிப்பிங் எனர்ஜி, அப்புறம் இருக்கிறது கொல்யூஷன் அண்ட் டார்க். ஸோ இதில் நமக்கு மினிமம் 2 கொஷின்ஸ்க்கான வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ஒரு கொஷின் வரும். டஃப்பாக இருந்தால் ஒரு கொஷின்ஸ் வரும். ஈஸியாக இருந்ததுன்னா நமக்கு இங்கே 2 கொஷின்ஸ் வரும். ரெண்டாவது இந்த சாப்டர்னுடைய கேரி ஓவர் பின்னாடி உள்ள சாப்டர்ஸ்க்கு நமக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது கிராவிடேஷன். +1ல் கிராவிடேஷனில் எல்லாமே நம்ம கவர் பண்ணணும். முக்கியமாக கவர் பண்ண வேண்டியது எஸ்கேப் வெலாசிட்டி. இந்த சாப்டர் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் எதை ஒமிட் பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக்கலாக அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4-5 கண்டென்ட் அதை ஈஸியாக படிச்சிருவாங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு வரைக்கும், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வரைக்கும் படிச்சிருவாங்க. இதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை விடாமல் படிக்கணும். இந்த டாப்பிக்கை நான் இப்போ அண்டர்லைன் பண்ணுற டாப்பிக்லாம் விடவே கூடாது, கம்பல்சரி படிக்கணும். அதில் எஸ்கேப் வெலாசிட்டி, கெப்லர்ஸ் லா அண்ட் சேட்டலைட். ஸோ இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிங்கன்னா இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் நமக்கு இந்த கிராவிடேஷன்லேருந்து வரும். அதுக்கப்புறம் சாப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேவ்ஸ். ஸோ வேவ்ஸ்லேருந்து ஒரு கொஷின். ஃபஸ்ட்டு வேவ்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பார்த்துருவோம். இந்த வேவ்ஸ்லேருந்து நமக்கு எப்பயுமே ஒரு கொஷின்ஸ் இருக்கும். வேவ்ஸ் கம்பல்சரி ஒரு கொஷின் நமக்கு வரும். என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டிங் வேவ்ஸு, ஆர்கன் பைப்ஸு, வேவ் ஸ்பீடு, ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் 2 டாப்பிக்கும் கவர் பண்ணணும். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு கொஷின்ஸ் வரும். பீட்ஸ் வரும். இதோட சேர்ந்து ஆர்கனை பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் நமக்கு பீட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த டாபிக் இங்கே கவர் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2, 4, 6 சாப்டர், 6 கொஷின்ஸ்க்கான வெயிட்டேஜ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஆசோலேஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம்.
ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், சீரீஸ் பேரலல் கனெக்ஷன் இங்கேயும் வரும். அதே மாதிரி பெண்டுலமில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் மாடல்ஸையும் நம்ம கவர் அப் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நமக்கு 2 கொஷின், போன வருஷம் 2 கொஷின் இருந்திருக்கும். போன வருஷம் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் இருக்கும். கண்டிப்பாக இங்கேருந்து 2 கொஷின் ஒவ்வொரு வருஷமும் வரும், டேம் ஷூர். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இப்போ மார்க் பண்ணுறது எதுவுமே நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா இதுதான் மேஜர் போர்ஷன். ஸோ இதுலேருந்து 2 கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ். இந்த தெர்மோடைனமிக்ஸ் அதாவது தெர்மல் ஃபிசிக்ஸ். தெர்மல் ஃபிசிக்ஸ்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், கைனெட்டிக் தியரி, தெர்மோடைனமிக்ஸ். இந்த 3 சேர்த்து மொத்தமாக 3 கொஷின் வெயிட்டேஜ் இந்த ஒரு சாப்டர் தெர்மல் ஃபிசிக்ஸ். இந்த சாப்டரை வந்து நம்ம தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்எம்எஸ் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு, அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இன்டர்னல் எனர்ஜி, ரைட்? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரம் கைனெட்டிக் தியரி, ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் கம்பல்சரி டாபிக் இந்த சாப்டர் படிக்கும்போது நம்ம கவர் அப் பண்ணணும். இதில் கவர் பண்ணும்போது நமக்கு 3 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ தேவையில்லாத டாப்பிக்கை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த 6 சாப்டர் ப்ளஸ் 1 சாப்டர், ரைட்? ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் சரி, கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த 6 சாப்டர்ஸை கம்பல்சரி டச் பண்ணியே ஆகும். மற்ற சாப்டர்ஸில் இருந்தால் கொஷின்ஸ் வருமானா, மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இதோட சேர்த்துனீங்கன்னா நீங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஒரு கொஷின், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வேஸ்ட்டு, இதுலேருந்து 2 கொஷின் நமக்கு வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சிருப்பீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் ரிப்பீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கம்பல்சரி படிச்சு இருக்கணும், ஓகே? ஆனால் ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஞாபகத்தில் இருக்காது, சாலிட் மெக்கானிக்ஸும் ஞாபகத்தில் இருக்காது. ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரிப்பீட்டர்ஸ் இந்த டாப்பிக்கை பண்ணலாம், ஏன்னா நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸில் கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ 7th சாப்டர்லேருந்து +2 சாப்டர்ஸ். 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து மட்டும் இல்லை சார், நான் +1 வந்து எனக்கு தெரியாது, படிக்கல, நான் +2 சாப்டர்ஸ் மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, +2 சாப்டர்லேருந்து நமக்கு 25 கொஷின்ஸ் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். 25லேருந்து 27 கொஷின்ஸ் வரைக்கும் மினிமம் வெயிட்டேஜ் நமக்கு இருக்கும். மினிமம் வெயிட்டேஜ் நமக்கு 25 கொஷின்ஸ் +2லேருந்து மட்டும் இருக்கும். ஸோ கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 25 கொஷின்ஸை கரெக்டாக பண்ணாலே 100 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் ஆகும். அப்போ ஈஸியாக ஸ்கோர் உங்களுக்கு வரும். 7.5 ஸ்டூடெண்ட்ஸ், 7.5 கேட்டகரி எல்லாமே இது மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாருமே இதே தான் பண்ண போகிறோம். அவங்க +1 ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் +1 அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. நம்ம இந்த 25 கொஷின்ஸ்க்கான வெயிட், இந்த 25 நான் எங்கேருந்து பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1 and 2 ரெண்டுமே இருக்குது. சார்ஜ், ஃபீல்டு, அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல், கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இதில் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணலை, சரியா? இந்த டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபீல்ட் ஆஃப் ஜியோமெட்ரிக்ஸ், சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் ஒயர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் அ சர்க்குலர் லூப், இது எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கூலும்ஸ் ஃபோர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொட்டன்ஷியல் ஆஃப் ஜியோமெட்ரி, பொட்டன்ஷியல்னா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, அப்புறம் டைபோல், காஸ்லா. இது ஃபர்ஸ்ட் சாப்டர், +2ல ஃபர்ஸ்ட் சாப்டர். இதோடைய வெயிட்டேஜ் நமக்கு குறைஞ்சது 2 கொஷின்ஸ் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் இப்போ தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். ஸோ கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 கொஷின்ஸ் அங்கேருந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. கெப்பாசிட்டன்ஸ் வந்து நான் கடைசியாக போட்டிருக்கேன், அதுக்கு ரீசன் இருக்குது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, 2வது சாப்டர் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதில் நம்ம பார்க்க வேண்டியது KCL, KVL, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா பேஸ் பண்ணி இந்த சர்க்கியூட் டயக்ராம் பேஸ் பண்ணி கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதில் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் ட்ரிஃப்ட், இது ரொம்ப முக்கியம். கரண்ட் ட்ரிஃப்ட் பேராமீட்டருக்கு அப்புறமா தான் இந்த வோல்ட் மீட்டர், அம்மீட்டர்லாம் வரும், ரைட்? ஸோ இதுலேருந்து நமக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் இங்கேயும் 2 கொஷின்ஸ் நம்ம கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் வரும். அடுத்தது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், இல்லைனா மேக்னெட்டிக் சோர்சஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு, பயோசேவரட்ஸ் லா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபீல்டு டியூ டு டிஃப்ரெண்ட் ஒயர், ஸ்ட்ரெயிட் ஒயராக இருக்கலாம், ஆர்க்காக இருக்கலாம், லூப்பாக இருக்கலாம், சொலினாய்டாக இருக்கலாம். ஸோ இதுலேருந்து வரக்கூடியது மேக்னெட்டிக் எஃபெக்டோட சேர்ந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா, மோஷன் ஆஃப் அ கண்டக்டர்,
மோஷனல் இஎம்எஃப் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சிம்பிளி சொல்லணும்னா மோஷனல் இஎம்எஃப், அந்த டாபிக் பேர் மோஷனல் இஎம்எஃப். இந்த சாப்டர் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். ஏன்னா இதுலேயும் கொஸ்டின்ஸ் வரும், இந்த கொஸ்டின்ஸ் கேரி ஆகி இஎம்ஐலையும் வரும். அதனால இங்கே வந்து மொத்தம் 3 கொஸ்டின் வெயிட்டேஜ். ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா 5 + 2 7 கொஸ்டின் வெயிட்டேஜ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப சின்ன சாப்டர், ஈஸியாக கவர் அப் பண்ண முடியும். ஸோ இதில் இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். என்னெல்லாம் கவர் அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா, மோஷனல் இஎம்எஃப். அதான் சொன்னேன், இங்கே மோஷனல் இஎம்எஃப் இங்கே வருது, அது கேரி ஓவர் ஆகி இங்கேயும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதனால தான் அங்கே வெயிட்டேஜ் 3. சரியா? அண்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ரெண்டுமே ஈஸியான டாபிக். இங்கேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் நம்ம கவர் அப் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வருது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல ஸ்பீட் ஆஃப் லைட்டு, எனர்ஜி, ஸ்பெக்ட்ரம். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு எப்படியாவது ஒரு ஸ்பெக்ட்ரமை பேஸ் பண்ணி லாம்டா வேல்யூவோ ஃப்ரீக்வன்சியோ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இங்கேயும் ஒரு கொஸ்டின் வெயிட்டேஜ். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எல்சிஆர் சர்க்யூட், ஃபேஸர் டயக்ராம், டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியான டாபிக். ஸோ இந்த 3லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அதுக்கப்புறமா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ரே ஆப்டிக்ஸ். இந்த ரே ஆப்டிக்ஸ் வந்து தரவாகவே படிச்சிருப்பீங்க ஃப்ரெஷர்ஸு. இந்த ரே ஆப்டிக்ஸ்லேருந்து நமக்கு குறைஞ்சது 2 கொஸ்டின்ஸ் வரும். 2 + 1 3 கொஸ்டின். ஏன் +1 போடுறேன்னா ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸு அங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, அதனால +1 போடுறேன். சரியா? இங்கேயும் அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலையும் +1 போடுவோம். ஏன்னா ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸ் அங்கே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணிங்கன்னா ப்ராக்டிக்கல் மொத்தம் 17 எக்ஸ்பெரிமெண்ட். அந்த 17 எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். ரைட்? ஸோ அதுக்கான கொஸ்டின். அதனால தான் +1 + 1 அப்படின்னு நம்ம போடுறோம். லென்ஸு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? ரே ஆப்டிக்ஸ் ரொம்ப பெருசு சார், அதை எனக்கு படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காம்பினேஷன் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ், இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் காம்பினேஷன். கான்வெக்ஸ் லென்ஸ் படிக்கணும். காம்பினன்ஸ் லென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இது வரும் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பாக இருக்கலாம், அல்லது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பாக இருக்கலாம், இல்லை டெலஸ்கோப்பாக இருக்கலாம். ஸோ இந்த போர்ஷன் கான்வெக்ஸ் லென்ஸ் போர்ஷன் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நீங்கள் கவர் அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கவர் அப் ஆகும். அப்புறம் மீதி இருக்கிறது நமக்கு மிரர்லேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின், ரீஃப்ராக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வரும். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். லென்ஸ் காம்பினேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எப்படி ஈஸியாக கவர் அப் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை நீங்கள் கவர் அப் பண்ணணும். இந்த போர்ஷனை கவர் அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஏன்னா அது வந்து என்னது, நியர் பாயிண்ட், ஃபார் பாயிண்ட் பேஸ் பண்ணி 2 + 4 ஃபார்முலா இல்லை 6 ஃபார்முலா தான் இதை பேஸ் பண்ணி வரும், டெலஸ்கோப்பும் சேர்த்துனீங்கன்னா. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது வேவ் ஆப்டிக்ஸ். நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் 2 எக்ஸ்பெரிமெண்ட். இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எதுனா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், அதோடு சேர்த்து வேவ் ஆப்டிக்ஸில் நமக்கு என்ன வரும், போலரைசேஷன் கொஷின்ஸ் வரலாம். போலரைசேஷன் கொஷின்ஸும் நமக்கு வரும். சம்டைம்ஸ் இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணியோ இல்லை போலரைசேஷன் ஆங்கிள் கொடுத்து அனலைசர் என்ன ஆங்கிள் என்ன அப்படின்னு பேஸ் பண்ணி அந்த கொஷின்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் வரும். அப்போ இங்கேயும் நமக்கு எத்தனை இருக்குன்னா கண்டிப்பாக இங்கேயும் 2 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 2 கொஷின்ஸ் நம்மளால கவர் அப் பண்ண முடியும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா எத்தனை ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் நம்பர் 6 சாப்டர் தான் பண்ணுறோம். 2, 4, 6, 8, 10, 12, 12 + 3 15 கொஸ்டின் ஆச்சு. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இல்லை நான் வந்து +1 படிக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சு +1 நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், அப்போ டைம் வேஸ்ட் ஆகும், நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ தெரிஞ்ச சாப்டர்ஸ் இது எல்லாமே இப்போ தான் கவர் அப் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் கவர் அப் பண்ணால் ஈஸியாக கொஷின்ஸ் வரும். ரிப்பீட்டர்ஸ்க்கு இதே தான். ரிப்பீட்டர்ஸ் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாப்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் அப் பண்ணணும். அப்போ 35 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ரைட்? அடுத்த சாப்டர்ஸ் அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடுத்த டாபிக் என்ன, அது அப்புறம் மீதி இருக்கிறது 4 சாப்டர் தான். எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீதி இருக்கிறது ஆட்டம்ஸ், டியூவல் நேச்சர். இந்த டியூவல் நேச்சர்ல சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இங்க இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். டியூவல் நேச்சர் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. போர்ஸ் ஆட்டம் மாடல், ஸ்பெக்ட்ரா, இங்கிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். 2 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துடும். நியூக்ளியை ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ 2 + 1
மொத்தம் 3 கொஷினுக்கான வெயிட்டேஜ். இது மொத்தமாக ஒரே சாப்டராக தான் படிப்போம். நான் பிரித்து காட்டுறேன். ஏன்னா நம்ம எந்த பார்ட் கவர் பண்ணால் நமக்கு கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இருக்கிறது செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டரில் நமக்கு 2 கொஷின்ஸ் செமிகண்டக்டர் வரும். செமிகண்டக்டர் என்னன்னா கேட்ஸ் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கேட்ஸு, அந்த எனர்ஜி டயக்ராம் கொடுத்து நம்ம வந்து டயோடு என்ன, ஸோ என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று வந்து கேட்டை கொடுத்துட்டு அதுக்கான ட்ரூத் டேபிள் நமக்கு ஏதாவது கேட்டிருப்பாங்க, இல்லை ட்ரூத் டேபிள் கொடுத்துட்டு எனர்ஜி கேட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அதை தான் ஃபர்ஸ்ட் போர்ஷனாக நம்ம கவர் பண்ணுறோம். செகண்ட் போர்ஷன் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரென்சிக் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் நமக்கு வரும். ஸோ மொத்தமாக இந்த கொஷின்ஸ் 2 கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னா +2ல் செகண்ட் வால்யூமில் அதிக வெயிட்டேஜ் இருக்கும். சரியா, ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான், ஃபர்ஸ்ட் வால்யூமும் செகண்ட் வால்யூம். ஆனால் செகண்ட் வால்யூம் கம்பல்சரியாக இருக்கு. கடைசியாக நான் போட்டிருக்கிறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஏன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லையும் 2 வரும். இது வந்து +1 சாப்டர். 2 கொஷின்ஸ் வரும். சர்ஃபேஸ் டென்ஷன் கெப்லியாரிட்டி பேஸ் பண்ணி, பாஸ்கல்ஸ் லா பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ இது வரைக்கும் இந்த 18 சாப்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 18 சாப்டர் ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த 18 சாப்டரும் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த 18 சாப்டரை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 35 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். 45க்கு 35 கொஷின்ஸ். அப்போ எவ்வளோ வருது? 120 + ஒரு 20, 140 மார்க். 140 மார்க் கிராஷ் கோர்ஸில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 18 சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா. ரைட், ரிப்பீட்டர்ஸ்க்கும் சரி கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இந்த சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். 140 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் 140 எடுக்கும்போது மெரிட் சீட் உள்ளே போயிடும். ஸோ 70% நம்ம ஸ்கோர் பண்ணுறோம். நீட்டில் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரியா, உங்களுடைய பாஸ் மார்க் 70%ன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக ஸ்கோர் ஆயிடலாம். அப்போது இங்கே கொஷின்ஸ் வந்துடும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வேறு டாபிக்ஸ்க்கு நம்ம போகிறோம். மீதி உள்ள டாபிக்ஸ் என்ன, இல்லை நான் ஃபுல்லாகவே படிச்சிருக்கேன், இது 18ஐயும் ஃபஸ்ட்டு கவரப் பண்ணிடணும். டாப்பர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணணும், காலேஜஸ் போகணும், நல்ல ரேங்கிங் உள்ள காலேஜஸ் போகணும் அப்படின்னு வரும்போது டேம் ஷூர் கொஷின்ஸ் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரிப்பீட்டர்ஸ். கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடையாது. ரிப்பீட்டர்ஸ், இந்த ரிப்பீட்டர்ஸும் யார் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்? டாப்பர்ஸ். இதெல்லாம் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சாப்டர்ஸ். அதனால விட்டுட்டு போக மனசு வராது, உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால இந்த சாப்டர்ஸ் ரிப்பீட்டர்ஸ், டாப்பர்ஸ். ரிப்பீட்டர்ஸ்லையும் டாப்பர்ஸ் தான், கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா இதை எடுத்தோம்னா இந்த கைனமேட்டிக்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு 1 மாதம் ஆகிடும். சரியா, அதனால அதெல்லாம் உட்காந்து கவர் பண்ண முடியாது. கவர் பண்ண நினச்சினாலும் டைம் வேஸ்ட். ரைட். ரெண்டாவது, இதில் என்ன கொஷின் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மொத்தம் 3 சாப்டர். 1D இருக்கு, 2D இருக்கு, வெக்டார் இருக்கு. இந்த 3 சாப்டர்லையும் சேர்த்து 2 கொஷின் வரதே பெரிய விஷயம். ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு கொஷின் ஷூர் ஷார்ட்டாக ஒரு கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ 3 சாப்டரு ரொம்ப டைம் எடுத்து படிக்க வேண்டிய சாப்டர் 2 கொஷின் அல்லது ஒரு கொஷின் தான் கண்டிப்பாக வரும். அதனால தான் சொல்கிறேன், அதை டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ரிப்பீட்டர்ஸ்க்கும் அதை தான் சொல்கிறேன், கடைசி ரிவிஷனாக வச்சுக்கங்க. லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன், இதுவும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் ஃபுல்லாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 2 வாரம் ஆகிடும். சரியா, இங்கேருந்து எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? இதுலேருந்து ஒரு கொஷின் தான் வரும். மிஞ்சி போச்சுன்னா இதில் சர்க்குலர் மோஷன்லேருந்து ஒரு கொஷின் எக்ஸ்ட்ராவாக வரலாம். அதனால +1 இங்கே போடலாம். 3 ஒர்க் எனர்ஜி பவர். ஒர்க் எனர்ஜி பவரோட சேர்த்து மொமெண்டம் கன்சர்வேஷன் வரணும். ஒரு கொஷின் தான் வரும். இந்த ஒரு கொஷின் படிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு கொஷின் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த 2 சாப்டர் தரவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒர்க் எனர்ஜி பவரில் இங்கே ஒரு கொஷின் சால்வ் பண்ண முடியும். சரியா, அப்போ இந்த 3மே ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே தரவாக இருந்தீங்கன்னா அந்த 3லேயும் கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ 3 கொஷின். ஸோ சாலிட் மெக்கானிக்ஸ் ஈஸியான போர்ஷன். ஆனால் ப்ராக்டிக்கல்லேருந்து ஒரு கொஷின் வரலாம். இங்கேருந்து வரக்கூடியது ஒரு கொஷின் தான். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அதான் அங்கேயே சேர்த்துட்டேன். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அங்கே 2 கொஷின்ஸ் வரணும் அப்படின்றனால அங்கே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கவர் பண்ணலாம். இங்கேருந்து வரது 1+1 தான். 1+1, அதாவது தியரியிலேருந்து ஒரு கொஷினும் ப்ராக்டிக்கல்லேருந்து ஒரு கொஷினும். இது வந்து ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸ். அதனால இங்கே அதே மாதிரி சாலிட்ஸ்லேயும் ஒரு ப்ராக்டிக்கல் வரலாம். ஆனால் 2ம் ப்ராக்டிக்கலாக வராது. ஒன்று இதில் வரும், இல்லை இதில் வரும்.
ஆனால் ஏதாவது ஒரு கொஷின் நீங்கள் ப்ராக்டிக்கலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கெப்பாசிட்டன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ் ஒரு வருஷம் வந்தால் ஒரு வருஷம் வராது, இல்லை தொடர்ந்து 2 வருஷம் வரலாம். ஆனால் ஷூரான கொஷின் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லவே முடியாது. ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அதனால தான் இந்த டாபிக் தனியாக பிரிச்சுட்டேன். கெப்பாசிட்டன்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கேருந்து ஒரு கொஷின் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அது அடுத்ததாக இருக்கக்கூடியது எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசிக்ஸ். இந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிசிக்ஸில் மொத்தம் 17 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. +1 +2 +1 +2 ரெண்டும் சேர்த்து 17 எக்ஸ்பிரிமெண்ட்டில் இருக்குது. இந்த 17 எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து நமக்கு ஒரு 5 கொஷின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் 3 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். எங்கெங்கெல்லாம் +1 போட்டிருக்கணும் அங்கெல்லாம் அந்த கொஷின்ஸ் வந்துடும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்லேயே ஒரு கொஷின் இருக்குது, ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர், சரியா, அங்கே ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ரைட். ஸோ இதுதான் 10 கொஷினுக்கான வெயிட்டேஜ். அப்போ நமக்கு எது முக்கியம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 18 சாப்டர் நான் உங்களுக்கு கொடுத்தது முக்கியம். ஸோ அப்துல் கலாம் அகாடமியில் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த 18 சாப்டர் முக்கியம். ஸோ கிராஷ் கோர்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை எங்கேயாவது படிச்சுட்ருக்கோம், வீட்டில் வந்து இங்கே மட்டும் டெஸ்ட் மட்டும் எழுதுனேன் சார் அப்படின்றவங்களும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த 18 சாப்டர்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கும். டெய்லி அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் ஈஸி டு ஸ்கோர். இந்த மெத்தடில் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அன்வான்ட் டாப்பிக்கை கவர் அப் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணால் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.